Praise Jesus. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege. Hallelujah. To speak about the continuation of the Feast of Trumpets. May the Lord Jesus Christ open your spiritual eyes and bless you to see Jesus today. Welcome to a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to open your Bibles and listen to this wonderful message about the above subject. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to our Lord and Savior Jesus Christ. எல்லா கணம் மகிமையும் துதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே உண்டாயிருப்பதாக. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to continue speaking about the last 3 winter feasts of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாரிக்கால பண்டிகை 3 பண்டிகை உண்டு. அந்த பண்டிகையை பற்றி தொடர்ந்து பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Hallelujah. The last message we saw about the first feast called the Feast of Trumpets. போன கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம் எக்கால பண்டிகையை பற்றி தியானம் செய்தோம். My greetings to all my wonderful viewers and saints of God listening to this message. The name above all names. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்மையாக வாரம் கூட இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். The next 20 minutes the power of God's word is going to come on you. அடுத்த 20 நிமிஷத்தில் தேவன் வந்து ஹல்லேலூயா அவருடைய வல்லமை வார்த்தையின் வல்லமை ஊற்றப் போகிறார். Through the Feast of Trumpets and is going to transform your lives forever. எக்கால பண்டிகையின் மூலியமாக தேவன் வந்து அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறார். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பரை கூப்பிடுங்கள். The very instant you pray, the power of the Holy Spirit will come and change your situation, whatever impossible problem or danger you are in. நீங்கள் கூப்பிட்ற அட்சணமே ஹல்லேலூயா பரிசுத்தாவின் வல்லமை வந்து உங்களுடைய சூழ்நிலை முற்றிலும் ஆபத்தில் இருந்தால் கூட, பிரச்சனையில் இருந்தால் கூட, வியாதியில் இருந்தால் கூட முற்றிலும் மாற்றி அற்புதம் செய்வார். Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தர் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம், எக்காலம் ஊதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தர் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். Hallelujah. All the 7 feasts of the Lord are in the Old Testament. 7 பண்டிகைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் பழைய ஏற்பாட்டில் அவருடைய ஜனங்கள் கொண்டாடி கொண்டு வந்தார்கள். They are God's holy feasts or appointed times of the Lord, also our holy feasts. அந்த 7 பண்டிகைகள் வந்து தேவனுடைய பரிசுத்த பண்டிகைகளாக இருக்கிறது. இல்லைன்றால் நியமித்த நாட்கள், கர்த்தருடைய நியமித்த நாட்களாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்த பண்டிகைகளாக கூட இருக்குது. We read in Leviticus 23 about this, and beloved, we have to incorporate God's holy days into our lives. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய பரிசுத்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகும்படிக்கு நாம் கொண்டாட வேண்டும்.
The proof that these holy days contained in the Holy Scriptures are important to you. If you are a Gentile Christian today, in fact, that the Lord Jesus timed his earthly ministry to God's holy days. அப்போ இந்த பரிசுத்த நாட்கள் வந்து, பண்டிகைகள் வந்து, பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு அது முக்கியமாக இருக்குதுன்னு தெரிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் ஒரு பிரஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவராக இருந்தால் அதை பற்றி அது சம்மந்தப்பட்டு வர்றதை பார்க்குறோம். அந்த ஆதாரம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார் என்றால், பூமியில் அவருடைய ஊழியத்தை வந்து தேவனுடைய பரிசுத்த நாட்களோடு சேர்ந்து போகும்படிக்கு, ஒத்து போகும்படிக்கு செய்திருக்கிறார். That should tell us that if the Lord Jesus was crucified on Passover, buried on unleavened bread, rose on the next holy day called the Feast of First Fruits, அப்போ அது என்ன நமக்கு சொல்லுகிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பஸ்கா பண்டிகை அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்தால், புளிப்பில்லா அப்ப பண்டிகை தொடர்ந்து வர்றதில் அடக்கம் பண்ணியிருந்தால், பிறகு பரிசுத்த பண்டிகை முதல் பண்டிகையில் உயிரோடு எழுந்திருந்தால், then gave us his spirit on the day of Pentecost. பிறகு பெண்டிகாஸ்ட் நாள் வந்தபோது, பண்டிகை நாள் வந்தபோது அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றி இருக்கிறார். That should tell us there is something about these holy days that God is doing. He is timing it to that. அப்போ நமக்கு என்ன இது இங்கே காட்டுறது என்றால், இந்த பரிசுத்த நாட்களுக்கும் தேவன் செய்கிற காரியங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட நேரமும் காலமும் கூட அது நமக்கு சம்மந்தப்பட்டு வருகிறது என்று அதில் ஒரு ரகசியம் இருக்குதுன்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். This is why it is called God's appointed days in Leviticus 23. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் அதனால தான் இது தேவனுடைய நியமித்த நாட்கள்னு எழுதியிருக்கிறது. They are Jews' holy days, your holy days, and most important is God's holy days. அது வந்து யூதர்களுக்கு பரிசுத்த நாட்களாக இருக்கிறது, நமக்கு பரிசுத்த நாட்களாக இருக்குது. முக்கியம், எல்லாவற்றிலும் முக்கியமாக தேவனுடைய பரிசுத்த நாட்களாக இருக்கிறது. ஸோ டோன்ட் லெட் திஸ் ரெவலேஷன் பாஸ் யூ பை. இந்த வெளிப்பாடை நீங்கள் தவறி விடாதீர்கள். டோன்ட் டேக் இட் லைட்லி. அது நீங்கள் அது என்னவோ பண்டிகைன்னு சொல்லிட்டு நீங்கள் அபாத்திரமாக நினைக்காதீர்கள். The disconnect you have to, that revelation you have in the Hebrew Bible has really hurt us. It's weakened us. It has softened us. அப்போ பழைய ஏற்பாடு வந்து மூல பாஷையில் எப்ரேயரில் இப்போ நியாயப்பிரமாணத்தை அந்த வெளிப்பாடு நாம் வந்து அது கை கொள்ளாத இருக்கிறோம். அது நம்ம பலவீனப்படுத்தி இருக்கிறது, நமக்கு அந்த அறிவில்லாதபடிக்கு பண்ணியிருக்கிறது. இட் ஹஸ் காஸ்ட் அஸ் நாட் டு ஹாவ் அ மாரல் காம்பஸ். அந்த பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் நாம் அறியாத இருக்கிறபடியால் அது வந்து நம்முடைய வாழ்கிற முறைக்கு ஒரு எல்லை இல்லாத வாழ்கிறோம். சமுதாயத்தில் மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த முறைக்கு எல்லை இல்லாத போய்விட்டிருக்கிறது இன்றைக்கு. So many of the contemporary issues the church is struggling with today, which they would not struggle with if they knew what the Old Testament or the Hebrew Bible had to say about these boundaries. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு அந்த எபிரேய பாஷையில் இருக்கிற நியாயப்பிரமாணம் நாம் இன்றைக்கு அறிந்திருந்தால், இந்த எல்லை என்ன நமக்கு ஒரு எல்லை போட்டு வைக்க வேண்டுமென்று நாம் அறிந்திருந்தால், இன்றைக்கு சபையில் அநேக பிரச்சனைகள்
உலகத்தில் நடக்கிற பிரச்சனை போராட்டங்கள் இருக்காது. ஏனென்றால் ஜனங்க அந்த எல்லைக்குள் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், டிரான்ஸ்ஜெண்டரிசம் டுடே, இன்றைக்கு ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் உலகத்தில். God had very specific boundaries about them in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட எல்லையை அதுக்காக தேவன் வைத்திருக்கிறார். Men couldn't dress in women's clothes. ஆண்கள் பெண்களோட வஸ்திரத்தை போட முடியாத இருந்தது, கட்டளை இருந்தது. It was forbidden. போடக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது. Women couldn't dress in men's clothes. It was forbidden. பெண்கள் ஆண்களோட துணியை போட முடியாத சட்டம் போடக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது. The Lord God had boundaries and distinctions. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லையும் வித்தியாசங்களும் இருந்தது. It was separated from the common and profane. அது அந்த ஜனங்க இந்த சட்டத்தை கைக்கொள்கிறவர்கள் சாதாரணமானதுலேருந்து விசேஷமானதுக்கு பிரித்து எடுக்கப்பட்டார். பரிசுத்த கொலைச்சல் ஆக்கிறதும் ஜனங்க மத்தியிலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டு வைத்திருந்தார். We need to get disciplined in our faith, beloved. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒழுங்குமுறைகளை நாம் வேதத்திலேருந்து கற்றுக்கொள்ள வேணுமா இருக்கிறது. There is so much teaching on grace today and grace is foundational. இன்றைக்கு தேவனுடைய கிருபையை பற்றி அதிகமாக போதிக்கிறார்கள். அது அஸ்திபாரமாக தான் இருக்கிறது. Grace is the foundation of our relationship with God. கிருபை என்னென்றால் தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவுக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. Without grace, God would not have sent Jesus. கிருபை இல்லாவிட்டால் தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பியிருக்காது. But beloved, we also need the fear of the Lord. ஆனாலும் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுற பயம் இன்னைக்கு நமக்கு வேணும். We need to walk in holiness. பரிசுத்தத்தில் நாம் நடக்க வேண்டும். We need to understand boundaries. எல்லைகளை பற்றி நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to have discipline in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்கு முறைகள் இருக்க வேண்டும். All this is in the Hebrew Bible. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் மூல பாஷையில் எழுதப்பட்ட தோரா பிரமாணத்தில் இது இருக்கிறது. This is in the Torah and it is engraved in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் அது ஒன்றொன்னா சட்டமாக பிரமாணமாக எழுதியிருக்கிறது. And this is why the Lord Jesus said in the New Testament, every scribe, every teacher of the law, the Torah that becomes a disciple of mine and teaches others the law, the Torah. இதுக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுது என்னவென்றால், என்னுடைய பிரமாணத்தை போதிக்கிற ஒருவரும் வேதபாரகரும் டோரா பிரமாணத்தை போதிக்கிறவர்கள், போதித்து என்னுடைய சீஷர்களாக மாற்றவர்கள், ஹல்லேலூயா, will be called greatest in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாக அழைக்கப்படுவார்கள். Why did the Lord Jesus say this? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் இது சொன்னார்கள்? Because the Lord Jesus wants his disciples to know the Torah. ஏனென்றால் தன்னுடைய சீஷர்களுக்கு டோரா பிரமாணத்தை அறிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். He knows that if his disciples don't know the Torah, they are not going to stand on stable ground. அவர் அறிந்திருந்தார், அவர் சீஷர்களுக்கு அந்த டோரா பிரமாணத்தை நியாயப்பிரமாணம் அறியாத இருந்தால் உறுதியாக அவர்கள் நிற்க மாட்டார்கள் என்று. They are not going to be walking in the straight and narrow path. அந்த குறுகலான நேரான பாதையில் அவர்கள் நடக்க மாட்டார்கள். This is why we have to incorporate God's holy days into our lives. இதுக்காகவே தான் தேவனுடைய பரிசுத்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் அது பிரகாரம் கொண்டாடி செய்ய வேண்டுமா இருக்கிறது. In the New Testament, those who were following the Lord Jesus, those who are following the way,
புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். Lord Jesus said, I am the way, the truth and the life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறார். இன்ஃபேக்ட் த வேர்ட் கிறிஸ்டியானிட்டி இஸ் நோவே இன் த பைபிள். கிறிஸ்தவம் என்று இங்கிலீஷ் கிறிஸ்டியானிட்டின்னு ஆங்கில வேதத்தில் கிடையாது. நாட் ஈவன் ஒன்ஸ். பட் த வேர்ட் கிறிஸ்டியன் இஸ் இன் த பைபிள் 3 times. ஒரு இடத்துல கூட கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவம் என்று இங்கிலீஷ் பைபிளில் கிடையாது. ஆனால் கிறிஸ்டியானி என்று 3 முறை வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:26, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26:28, 1 பேதுரு 4:18. ஏன்னா இட்ஸ் ரிட்டன் 3 times. The Bible, Acts chapter 11 verse 26, Acts 26:28, 1 Peter 4 verse 18. The word Christian is in the Bible. Christian is a term used to address someone who is following Christ. அப்போ கிறிஸ்தவர் என்று பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற அவர்களுக்கு பேராக போட்டிருந்தார்கள். Just like the term Yeshua was used in the Old Testament to address those who followed the sect of the way. பழைய ஏற்பாட்டில் யெஷுவா வந்து ஒரு கூட்ட ஜனங்க அந்த வழியை பின்பற்றி கொண்ட மார்க்கத்தை பின்பற்றவர்களுக்கு பேர் போட்ட மாதிரி இப்படி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. The Lord Jesus being the way, all those who are following the Lord Jesus were called Christians. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து வழியாக இருந்தபடியால் அந்த வழியை பின்பற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பட் நோவேர் இஸ் அ ரிலிஜன் கால்ட் கிறிஸ்டியானிட்டி ரிட்டன். ஆனாலும் கிறிஸ்தவம் என்று ஒரு மதம் என்று எங்கேயும் எழுதப்பட்டதில்லை. கிறிஸ்டியானிட்டி இஸ் ஜஸ்ட் அ டேர்ம் தட் வாஸ் டெவலப்ட் பை தி ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ். அப்போ இந்த கிறிஸ்தவம் என்று என்னென்றால் பழைய கடந்த ஆரம்ப நாட்களில் சபையோட குருக்கள் வந்து என்ன பண்ணார்கள்? அவர்கள் they did the church fathers to designate a set of doctrine that they got from the teaching of the Lord Jesus. அப்போ என்ன பண்ணார்கள்? அந்த சபை போதகர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு உபதேசத்தை பின்பற்ற, போதனையை பின்பற்ற, இயேசு கிறிஸ்துவோட போதனை பின்பற்ற அவர்களுக்கு அந்த பேரை போட்டார்கள். The problem is the Lord Jesus didn't come to start a new religion. பிரச்சனை என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய மதத்தை ஆரம்பிக்க வரல. கால் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்ற ஒரு மதத்தை ஆரம்பிக்க வரல. He came to fulfill Judaism. யூதரோட மார்க்கத்தை நிறைவேற்றும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். That is why the Lord Jesus says in Matthew 5 verse 17 that he did not come to abolish but to fulfill. அதுக்காகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் அழிக்க வரல, நிறைவேற்றத்தான் வந்தேன். Also Jesus said, the Lord Jesus said, I did not come to do away with the law and the prophets. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, தீர்க்கதரிசன ஆகமத்தை அழிக்க வரல. And he who does that will be called least in the kingdom of God. அப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறவர்களாக அழைக்கப்படுவார்கள். And those who teach it will be the greatest in the kingdom of God. அந்த பிரமாணத்தை கற்றுக் கொடுத்து அதை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை பெரியவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். So you have to know about the Jews' way to Christians. அப்பொழுது நீங்கள் இப்போ என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? யூதருடைய மார்க்கம் எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு சேர்ந்தது என்று. இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன் டுடே அண்ட் அ ஜென்டைல், யூ ஹவ் பீன் கிராஃப்டட் இன் டு த ஆலிவ் ட்ரீ. இன்றைக்கு நீங்கள் ஒரு கிறிஸ்தவ இருந்தால், பிரஜாதிகள்லேருந்து கிறிஸ்தனாக இருந்தால் நீங்கள் வந்து ஒலிவ் மரத்துக்கு ஒட்டப்பட்டிருக்கிறீர்கள். That began with the revelation that God brought to Israel.
அது எங்கே ஆரம்பமானது? தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடில். அண்ட் பார்ட் ஆஃப் தட் ரெவலேஷன் தீஸ் ஜூஸ் ஹாலிடேஸ். அந்த வெளிப்பாட்டில் ஒரு பங்கு இந்த யூதர்களோட பரிசுத்த நியமித்த நாட்களாக இருக்கிறது. இட் இஸ் த ஜூயிஷ் வே ஆல்சோ டு பிலீவ் இன் த லார்ட் ஜீசஸ். யூதரோட மார்க்கம் எல்லாம் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட மார்க்கத்துக்கு தான் அது சேர்கிறது. வை இஸ் இட் ஸோ? அது ஏன் அப்படி இருக்கிறது? த லார்ட் ஜீசஸ் வாஸ் அ ஜூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா இருந்தார். ஹி வாஸ் பார்ன் டு ஜூயிஷ் பேரண்ட்ஸ். அவர் பெற்றவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். ஹி வாஸ் சர்க்கம்சைஸ்ட். அவர் விருத்த சேதனம் செய்தார்கள். டைட் ஆன் த கிராஸ் வித் அ சைன் ஆன் இட், ஜீசஸ் ஆஃப் நாசரத் கிங் ஆஃப் த ஜூ. சிலுவையில் மரித்தார். அது மேலே ஒரு அடையாளம் இருந்தது. நசரேயன் ஆகிய இயேசு யூதருக்கு ராஜா. ஹீ இஸ் கம்மிங் பேக் ஆஸ் he said in Revelation 5:5. வெளிப்பாட்டின் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்ன பிரகாரம் அவர் திருப்பி வரப்போகிறார். as the lion of Judah, யூதாவின் ராஜசிங்கமாக வரப்போகிறார். his disciples were all Jewish. அவருடைய சீஷர்கள் எல்லாம் யூதர்களாக இருந்தார்கள். the Lord Jesus, hallelujah, has written that he has, in the New Testament he says that he came to fulfill Judaism. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஹல்லேலூயா என்ன சொல்லுகிறார்? யூதரோட மார்க்கத்தை நிறைவேற்ற நான் வந்தேன். இஃப் யூ ஆர் அ ஜூயிஷ் பர்சன் டுடே, why is it so important to believe in the Lord Jesus? நீங்கள் இன்னைக்கு ஒரு யூதனாக இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று இவ்வளோ முக்கியமாக ஏன் இருக்கிறது? பிகாஸ் two reasons. One, the Pharisees and Sadducees, which were the leading Jewish parties when Jesus was on earth, they rejected Jesus basically. ஏனென்றால் ஒன்று பரிசேயர் சத்துசேயர் அவர்கள் தான் முக்கியமான யூதர்களோட கூட்டம் அந்த நாட்களில். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபோது அவர்கள் இயேசுவை தள்ளிவிட்டார். பேசிக்லி பிகாஸ் ஆஃப் envy, ஆல்சோ பிகாஸ் they were threatened by him. ஒன்று அவர் மேலே பொறாமப்பட்டார்கள். இன்னொன்று அவர்களுக்கு ஒரு பயமுறுத்துதலாக இருந்தது. பிகாஸ் the masses of people were following the Lord Jesus and listening to him. அப்போ ஏனென்றால் ஜனக்கூட்டம் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ தே தாட் we are going to lose our places as religious leaders. அப்பொழுது மத குருக்களாக அவர்களுடைய இடம் போய்விடும் என்று பயந்து கொண்டிருந்தார்கள். ஸோ ஆஃப்டர் ஜீசஸ் raised Lazarus from the dead, they plotted to kill Jesus. அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்து லாசரு மருத்துவர்லேருந்து உயிரோட எழுப்பின பிறகு அவர்கள் இயேசுவை கொலை செய்கிறதுக்கு சதி பண்ணார்கள். The primary reason why they are rejecting the Lord Jesus today was because of pride and envy. அப்போ இன்றைக்கி முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பெருமைனால பொறாமைனால தான். And that spirit is being passed down by osmosis even to this day. அந்த ஆவிகள் தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறது, இப்போ கூட இருக்குது. ரெண்டாவது இன்னொரு காரியம் என்னவென்றால் the Lord, another reason is because the Lord Jesus made himself God when he was a man. இன்னொரு காரணம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷனாக இருந்த அவர் தன்னை தேவனுக்கு ஒப்பாக பேசினதுபடியால் ஜீசஸ் claimed to be God's son. தேவனுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதுனால it was blasphemous for them. அது தேவ தூஷணமாக இருந்தது அவர்களுக்கு. being a man calling himself God, ஒரு மனுஷனாக இருந்து தேவன் என்று அழைக்கிறபடியால். Hallelujah. These are the beginning
days of the winter feast, 3 winter feasts of the Lord. இந்த காலம் தேவனுடைய மாரிக்கால பண்டிகைகள் கொண்டாடுற நாட்களாக இருக்கிறது. All the scribes, all the rabbis, all the prophets, all those who have revelation of God's word say, if Jesus comes back, second coming, it will be in the time of the third feast of the Lord. அப்போ எல்லா ரபிக்களும் எல்லா சாஸ்திரிகளும் தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் அந்த வெளிப்பாடு இருக்கிற எல்லாரும் கூட சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் 2ஆம் வருகையில் திருப்பி வந்தால் இது இந்த 3வது பண்டிகை மாரிக்கால பண்டிகை காலத்தில் தான் இருக்கும். Hallelujah. How ready are you if Jesus comes today to go with him? Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு திருப்பி வந்தால் எவ்வளோ ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? Daniel 5:27, the Lord spoke to me in April saying, Tekel, you weighed in the balances and found wanting. ஏப்ரல் மாதத்தில் டேனியல் 5:27 ஆண்டவர் என்னிடத்தில் பேசின போது, தெக்கேல் திராஸில் நீ நிற்கப்பட்டு குறைபடுகிறீர் என்று அந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார். Hallelujah. Everybody is lacking. If we had attained perfection, right now those who are remaining, there's something lacking, as Jesus said to that man who wanted eternal life. அப்போ இன்றைக்கு நாம் பூமியில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு குறை இருக்குது. அந்த வாலிப சகோதரன் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு என்ன செய்யணும்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி, கடைசியில் ஒரு குறை இருக்குதுன்னு சொன்ன மாதிரி, நாம் பூர்ணம் அடைந்திருந்தால் என்ன ஆகிட்டுருக்கோம்? எலியா மாதிரி, ஏனாக் மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கோம். If we had attained perfection, we would have been taken up like Elijah and Enoch and others also. So, in the marriage of Cana of Galilee, there was a lack. கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு குறை இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தபோது அந்த குறை நினைக்காத அளவில் அது நிறைவேறினது. When the Lord Jesus Christ came to the marriage of Cana of Galilee, whatever was lacking, it was fulfilled in such a way nobody ever expected. So today, first miracle was in Cana of Galilee. That was a wedding feast. முதலாவது அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்தது ஒரு திருமண விருந்தில் தான். இப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்? ஆட்டுக்குட்டியோட திருமண விருந்துக்கு போகிறோம். Now what are we waiting for to be taken for the marriage supper of the Lamb? I'm going to pray for you. It's time to get ready and not get left out like the 5 foolish virgins. இப்பொழுது ஆயத்தப்படுற நாட்கள் புத்தி இல்லாத 5 கன்னிகளை போல கைவிடப்படுற காலம் வந்துவிட்டது. ஆயத்தம் இல்லைன்னா அப்படியே நடக்கும். If we are in that time and season, if Jesus comes today, if we are not prepared like the wise virgins, we can get left out like the foolish virgins. Almighty King of Kings and Lord of Lords, I praise you and worship and thank you, Lord, for this time you've given. I pray for all the saints listening to your word, Father. Lord, you fulfill all their lacks. Lord, help them to spend time with you. Be empowered, Lord Jesus. Hallelujah. And be transfigured from glory to glory. Lord Jesus, all those who looking for deliverance, healing, blessings from you, pour out your Holy Spirit upon them. Lord, break all the bonds of the evil one. Lord, as in Hebrews 12, Lord, tying them to this earth. Lord, that when you come, we will be filled with your Holy Spirit. We would have received forgiveness of sins through baptism in Jesus' name and come to be with
the heavenly bridegroom forever and ever. In Jesus' name I pray with thanksgiving. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் நம்முடைய ஆவியை ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், நம்முடைய மகிமையை ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாட்களில் நம்முடைய 2ஆம் வருகை நாட்களில் கர்த்தாவே ஒருத்தரும் ஆயத்தப்படுத்தும்படிக்கும் கர்த்தாவே காணா ஒரு கல்யாணத்தில் இருந்த குறையை நீ நிறைவாக்குனதை போல கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தவான்களோட குறைகளெல்லாம் நீ நிறைவாக்க வேணுமா ஜெபிக்கிறேன். குறைவெல்லாம் நீ நிறைவாக்க வேணுமா ஜெபிக்கிறான்ற. நீர் வரும்போது கர்த்தாவே எல்லா குறையும் நிறைவாகும் என்று பார்க்குறோம். உண்மை பின்பற்றி ஜெபித்து வல்லமை பெற்று கர்த்தாவே உலகத்து பாரமான யாவும் விட்டு விலகுன்னு நீ சொன்னீரே எபிரேயர் 12. அதே போலவே செய்து கர்த்தாவே புத்தியுள்ள கன்னிகளா நீர் வரும்போது அச்சனமே நாங்கள் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளப்பட்ட வல்லமை பெற்றுக்கொள்கிற நேரம் கர்த்தாவே அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட வல்லமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருபை செய்யும். ஆவியை ஊற்றும். வியாதியாக இருக்கிறவர்கள் இப்பொழுது விடுதலை தாரும். இந்த வல்லமை அபிஷேகத்தை ஊற்றும். அற்புதங்கள் செய்யும். நாம் ஒன்றை மேம்பட்டு எல்லா துதிகன மகிமை முக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்தை தாங்கின விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்கள். இந்த கடைசி காலத்தின் அறுவடை உடைய நிறைவான ஆசீர்வாதம், இந்த ப்ரோக்ராமோட நிறைவான ஆசீர்வாதம் வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் வருஷிக்க செய்யும். பண்டிகை நாட்களில் உங்கள் குடும்பத்தின் மேலேயும் உங்கள் மேலேயும் வருஷிக்க செய்வாராக. If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number on the screen. This end time harvest you support, and in celebration of this feast days, the Lord will open the windows of heaven and pour out a blessing which you won't have room enough to contain. You support the ministry of the Lord. You want to invest anywhere, wherever you invest, everywhere money is going, not coming. But invest in the ministry of the Lord, and the Lord will open the windows of heaven, and a big harvest will come from this ministry to you and your families. If you want individual prayers, Friday morning 10 to 2 individual prayers will be made for your deliverance at that address. Call us by phone. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் அந்த அட்ரஸில் வந்து டெலிஃபோன் பண்ணிவிட்டு வந்து வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். நீங்கள் வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Till we meet again, do not forget Jesus Christ is Lord. May God bless.